அண்மை செய்தி. திமுக சட்டமன்ற குழு தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தற்போது தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் தற்பொழுது திமுக சட்டமன்ற குழு தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தற்போது தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் செலினா இணைப்பில் உள்ளார். செலினா, வணக்கம். தற்பொழுது திமுக சட்டமன்ற குழு தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்கள். தமிழ்நாடு முதலமைச்சராக இன்று குறிப்பாக தவேக தலைவர் விஜய் பொறுப்பேற்று இருக்கிறார். குறிப்பாக நாளை சட்டமன்றம் என்பது கூட இருக்கக்கூடிய நிலையில் தமிழக சட்டமன்றத்தை பொறுத்தவரையிலும் எதிர்க்கட்சியாக குறிப்பாக 68 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு எதிர்க்கட்சியாக திமுக விளங்குகிறது. இந்த நிலையில் திமுக எதிர்க்கட்சி சார்பாக யார் தலைவராக நிறுத்த இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக தொடர்ச்சியாகவே எதிர்பார்ப்பு என்பது இருந்து வந்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது திமுக சார்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக, அதாவது சட்டமன்ற குழு தலைவராக உதயநிதி ஸ்டாலின், அதே போல துணைத் தலைவராக KN நேருவும், கொறடாவாக ஏவா வேலுவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது திமுக தலைவர் MK ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறார். குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் என்பது கடந்த 7ஆம் தேதி நடைபெற்றிருந்தது. அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரின் கருத்துக்கள் என்பது கேட்கப்பட்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக திமுக சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. நாளை சட்டமன்றம் கூட இருக்கக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலினும், அதே போல துணைத் தலைவராக KN நேருவும், கொறடாவாக ஏவா வேலுவும் இருப்பார் என்றும் திமுக தலைவர் MK ஸ்டாலின் தற்பொழுது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். சட்டமன்றம் நாளை கூட இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களாக நாளை அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் பதவியேற்க இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் திமுக சார்பில் எதிர்க்கட்சி தலைவர், அதே போல துணைத் தலைவர் மற்றும் கொறடா உள்ளிட்ட அறிவிப்புகள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக 12ஆம் தேதி சபாநாயகர், துணை சபாநாயகர் தேர்வு என்பது நடைபெற இருக்கிறது. 13ஆம் தேதி நம்பிக்கை வாக்கெடுப்பும் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில்தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் என்பது 7ஆம் தேதி நடைபெற்றிருந்தது. அந்த உறுப்பினர்கள் கூட்டத்தில் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது திமுக தலைவர் MK ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி செலினா. The Chennai Silks in Mega Summer Sale.